இன்னைக்கு நான் பேச போகிறது உதயநிதி ஸ்டாலின் அங்கிள்கிட்டையும் பேச போகிறேன். எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்லி, எதுக்காக கூட்டணி வைக்கிறீங்க அவங்க கூட? மெயின் பர்பஸ் என்னென்னா மியூச்சுவல் பெனிஃபிட். 2 பேர் சேர்ந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வின் பண்ணுற சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ போய் பார்த்தா டிஎம்கேயோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தா என்ன தெரியுதுன்னா, யூஸ்வலி நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்திட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள டம்மியாக்குவீங்க. அதுதான் அவங்க ஹிஸ்ட்ரி காமிக்குது. இதுக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னா பிளான் சீட்டிங் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றீங்க இந்த கட்சிகளில். அது உண்மையாக கூட வச்சுக்கலாமே. பட் அந்த ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அந்த ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபேக்டராக இருந்துச்சா? இப்போ நீங்கள் போய் ஓட்டர்ஸ்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி இல்லை காங்கிரஸ் இதுக்காக தான் நாங்கள் ஓட் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டிஎம்கேக்காக ஓட் போட்டோன்னு சொன்ன மாதிரி தெரியல. நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். உங்களோட பிளான் வந்து சேர்த்துற பார்ட்டியை டம்மி ஆக்குறது. இல்லை அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேறு பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்கன்னா பேக் ஸ்டாபிங் துரோகங்கிறீங்க. இது என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து அப்பாவும் பையனும் ரொம்ப டென்ஸ்டாக எப்படியோ டிவிக்கேவை வந்து ஆட்சி நடத்தாமல் பண்ணுன்ட்டு காலங்கங்கனை பற்றி சுற்றிட்டு இருக்கீங்க. 2 பேரும் ஒரு ஃபேமிலியில் எப்படி இருந்தால் உங்கள் வீட்டு என்வாயன்மெண்ட் ரொம்ப டென்ஸ்டாக இருக்காது? பாவம் அவங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இவ்வளோ ஆங்ஸைட்டி, இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, லிவ் அண்ட் லெட் லிவ். நீங்கள் வாழுங்க, மற்றவங்கள வாழ விடுங்க. இப்போ வேறு அடிஷ்னலாக வயலன்ஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. உதயநிதி ஸ்டாலின், இப்போ உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து, உங்கள் திறமை மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா வயலன்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அகேன், லிவ் அண்ட் லெட் லிவ்.